வணக்கம். ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், இந்தியன் ரினியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி IREDA. பாகிஸ்தானில் 5.8 அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதோடைய அதிர்வுகள் இந்தியாவிலும் இருந்திருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் டேக்ஸ் மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படுது. ஒரு நிலையற்ற தன்மை போய்கொண்டே இருக்குங்க. சில பொருட்களுக்கு வரி விலக்கு வழங்கி இருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இது. ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் சிப்ஸ், செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து அவர் வரி விலக்கு வழங்குறாருன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முடிவு இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அதே NDTV ப்ராஃபிட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் இந்த விலக்கு வழங்கி இருப்பது தற்காலிகமாக மட்டுமே, மறுபடியும் இந்த பொருட்களுக்கு எல்லாமே வரி விதிப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சைனா சில பொருட்களை ஏற்றுமதி செய்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க. USA ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சில பொருட்களை நிறுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக மெட்டல்ஸ் மற்றும் மேக்னெட்டை நிறுத்தியிருப்பதாக NDTVயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய துறைமுகத்தில் அது ஏற்றுமதிக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்போவே நிறுத்தியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? ட்ரம்புடன் இருக்கக்கூடிய இந்த வரிப்போர் தான். இந்த மேக்னெட் குறிப்பாக வந்து பல பொருட்களுக்கு தேவைப்படுவதாக NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கார்ஸ்லேருந்து மிசைல்ஸ் வரைக்கும் இந்த மேக்னெட்ஸ் தேவைப்படுது. அதை ஏற்றுமதி செய்வதும் நிறுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். இந்தியா 40,000 டன் ஷ்ரிம்பை ஏற்றுமதி செய்கிறாங்க USA. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த வரி வந்து அமலுக்கு வந்ததுங்க. ட்ரம்ப் வரி இந்தியா மீதானது அமலுக்கு வந்தது. அப்போ சில கண்டெய்னர்ஸை அனுப்பாமல் வைத்திருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 கண்டெய்னர் ஷ்ரிம்பை வந்து அனுப்பாமல் வைத்திருந்திருக்கிறாங்க இந்தியா போர்ட்ஸ்லேயே. இப்போ அந்த வரியை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க தற்காலிகமாக 90 நாட்களுக்கு. இப்போ 40,000 டன் ஷ்ரிம்ப் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க USAக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சில தினங்களாகவே நம்ம ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இந்திய அரசு கார் இறக்குமதிக்கான வரியை குறைப்பாங்க அப்படின்னு USA எப்போ வரி விதிக்க ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து நம்ம இந்த செய்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்திய அரசு வந்து கார் இறக்குமதிக்கான வரியை குறைப்பாங்க அப்படின்னு. இப்போ CNBC TV18 என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதற்கட்டமாக ப்ரீமியம் கார்ஸ்க்கு வரி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் கார்ஸ்னு எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய கார்ஸுடைய வரியை குறைப்பாங்க. இறக்குமதி வரி வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய காருக்குங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது. குறிப்பாக USA தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் USAக்காக மட்டும் குறைக்க முடியாது. UK மற்றும் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வரக்கூடிய இந்த சொகுசு கார்களுக்கு வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டத்தில் CNBC TV18 கிடைத்த தகவல். HDFC பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. இது குறைத்ததற்கு பிறகு 2.7% இருந்திருக்கு. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. அது முன்னும் 3% இருந்தது அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ 2.75% குறைச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதியிலேருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. 0.25% பாயிண்ட்ஸ் அவங்க குறைச்சிருக்கிறாங்க. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தோம். RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. அதை தொடர்ந்து நிறைய வங்கிகள் அவங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ SBIயும் அதில் சேர்றாங்க. அவங்க குறைச்சிருக்கிறாங்க. 8.25% இப்போ குறைஞ்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து இது அமல்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10லிருந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. IRCTC சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. CNBC TV18 கிடைத்த தகவல். சில சோஷியல் மீடியாவில் என்ன செய்தி போய்கிட்டு இருக்குன்னா, தக்கல் டைமிங்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. IRCTC விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது தவறான செய்தி, எந்த மாற்றமும் இல்லை. AC கோச்சஸ்க்கு வந்து 10 மணிக்கு இப்போ இருக்குது, அதை தொடருது. அதே போல் நான் AC கோச்சஸ்க்கு 11 மணி காலையில், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க IRCTC. டாக்டர் ரெட்டிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். உங்கள் பத்திரிகையில் வந்த சில செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்தினா, கிட்டத்தட்ட 25% ஒர்க் ஃபோர்ஸை குறைக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் வந்து செலவை கட்டுப்படுத்துவதற்காக சில ஆட்களோட பணி நீக்கம் செய்ய இருக்கிறாங்க. 25% அவங்களுடைய ஆட்களோட எண்ணிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி இருந்தது. இது முற்றிலுமாக தவறான செய்தின்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து.
வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா ஆலையில் அவங்க லாக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு உற்பத்தியில் ஏற்படக்கூடிய இழப்பு 10 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க இந்த லாக் அவுட்டுக்கு? அங்கே வன்முறை இருந்திருக்கு, அதனால் லாக் அவுட் அறிவிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ். ஓரியன் சிமெண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 82,519 லட்சம் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 88,803 லட்சம் ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6,787 லட்சம் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 11,001 லட்சம் ரூபாயாக இருந்தது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2025 அவங்க 10 நிலங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே அவங்க செய்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுடைய மதிப்பு 24,000 கோடி ரூபாய். அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸ், முன்னே அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸ் அந்த முழு நிதியாண்டிற்கு 21,000 கோடி ரூபாய். ஆனால் இப்போ அவங்களுக்கு கிடைக்க இருக்கிறது 24,000 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தான் இந்த லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. 2 சகோதரர்கள் இடையே பிரச்சனை இருக்குது, யார் அந்த பிராண்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. 2 சகோதரர்கள் ஒருத்தர் அபிஷேக் லோதா, இன்னொருத்தர் அபிநந்தன் லோதா. அபிஷேக் லோதாவுடைய தலைமையில் தான் இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் இயங்குது. அவங்க தான் அந்த லோதா பிராண்ட் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சகோதரரும் அதே லோதா பிராண்டை பயன்படுத்துறதுனால தான் பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கேஸ்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அது சுமூகமாக முடிவுக்கு வந்திருப்பதாக கம்பெனி தரப்பு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதானி புதிதாக முதலீடு செய்கிறாரு. ஆசாம் மாநிலத்தில் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதானி குரூப்புடைய தலைவர் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறாரு. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் கையெழுத்திட்டு இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. எந்தெந்த பிஸ்னஸில், ஹோட்டல்ஸ், சிமெண்ட்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் அவர் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட்சுகெம் தரப்பு அப்டேட் இருக்குது. 2028 நிதியாண்டிற்குள்ளார அவங்களுடைய வருவாய் 1000 கோடி ரூபாய் எட்ட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2024 ஒப்பிடும்போது அது 3 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க மிட்சுகெம். சிம்பனி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஆஸ்திரேலியன் மற்றும் மெக்சிகன் சப்சிடரிஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அவங்க விற்பனை செய்வதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டாபர் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் ஹஜ்மோலா கேண்டி, அதோடைய ஜிஎஸ்டி குறித்தான ஒரு தகவல் தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க போல தெரியுது. இந்த ப்ராடக்ட் ஹஜ்மோலா கேண்டிக்கு 12% ஜிஎஸ்டி போடப்படுது. ஏன்னா அது ஆயுர்வேதிக் மெடிசன்ற கேட்டகரி கீழே வருது. கேண்டி அப்படின்ற கேட்டகரி கீழே வரல. கேண்டின்ற கேட்டகரி கீழே வந்துச்சுன்னா அது 18%. ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசன் கீழே வரதுனால 12% வரி இருக்குது. ஆனால் இப்போது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அது 18% கட்டணும், அந்த டியூவை கட்டணுன்ற மாதிரி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போல தெரியுது. டாபர் என்ன சொல்கிறாங்க, ஹஜ்மோலா கேண்டி ஒரு கேண்டி கிடையாது, ஆயுர்வேதிக் கீழே வரக்கூடிய ஒரு மெடிசன் தான்ற மாதிரி தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18. இதற்கான விசாரணை இப்போ போய்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோஎட்ஜ், நாக்ரி.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் தான் இன்ஃபோஎட்ஜ். அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. மே 7 ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்றுறாங்க. A1 லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. குஜராத் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் February 12 சனிக்கிழமைன்னு போட்டிருந்தாங்க. தவறுதலாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நான் புரிஞ்சுக்கிறேங்க. அது April 12 சனிக்கிழமை. நல்ல வேலை, யாருக்கும் எந்த காயமும் இல்லை. போதிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க A1 லிமிடெட். சிஎன் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. நார்வேல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, என்ன மதிப்புக்குன்றது தெரியலைங்க. கிரீன் ஹெட்ஜ் மற்றும் லக்ஸ்கேரா என்ற ஒரு 2 நிறுவனங்கள் அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் கிட்ட தான் இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹுண்டாய் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஜென்ரல் மோட்டர்ஸ் அவங்களுடைய சில சொத்துக்களை விற்பனை செய்திருக்கிறாங்க ஹுண்டாய் மோட்டர்ஸ்க்கு. ஆனால் அதற்கான வரி கட்டாமல் இருந்திருக்கிறாங்க ஜென்ரல் மோட்டர்ஸ். 18% ஜிஎஸ்டி இருக்குன்னு இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது அந்த நடந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு ₹787 கோடி. ஸோ 18% ஜிஎஸ்டி போட்டோம்னா ₹141 கோடி அவங்க வரி கட்ட வேண்டியது இருக்குது. அதற்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு ₹396 கோடி. இது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. தாஜ், ஜிஞ்சர், விவாண்டா போன்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்தியன் ஹோட்டல்ஸ். நிதியாண்டு 2025 அவங்க புதிதாக 100 ஹோட்டல்ஸை சேர்த்துருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போ அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸுடைய எண்ணிக்கை 380 உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறுவனம். ருஷில் டெக்கா தரப்பு அப்டேட் இருக்குது. அச்சுதபுரமில் இருக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ₹7 கோடி இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. போதிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. 4 to 6 வாரத்திற்கு இந்த ஆலையில் ஆப்ரேஷன்ஸில் பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ருஷில் டெக்கா. டிரான்ஸ்ரேல் லைட்டிங் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்லேருந்து கிடைத்த ஆர்டர், யாருக்கிட்டன்றது அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. அதோடைய மதிப்பு ₹1085 கோடி.
ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு அவங்களுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதை அறிமுகம் செய்கிறாங்க. நிதியாண்டு 2026 Q1 அறிமுகம் செய்கிறாங்க. ஸ்ட்ரோக்கோடைய ரிஸ்க்கை குறைப்பதற்காகத்தான் இந்த மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பாரதி ஹெக்ஸாகாமுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1580, ஸ்டாப் லாஸ் 1465. மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 875, ஸ்டாப் லாஸ் 760 கொடுத்துருக்கிற காரணம் டெய்லி டைம் ஃப்ரேமில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்கேபி செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் பாரதி ஹெக்ஸாகாமுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1600, ஸ்டாப் லாஸ் 1480. சன் ஃபார்மாக்கு செல் ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1630, ஸ்டாப் லாஸ் 1715. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கும் செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2300, ஸ்டாப் லாஸ் 2446. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.